எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ், தென் ரிசல்ட்ஸ், தென் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து மிக்ஸ்டா தாங்க இருந்தது. டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 165 பாயிண்ட் டவுனு, தென் S&P 500 ஃபிளாட்டா தான் இருந்தது. தென் நாஸ்டாக் வந்து ஒரு 89 பாயிண்ட் வந்து அப்புங்க. அதைத் தொடர்ந்து ட்ரம்ப் மோடி அவர்கள் சந்திப்பிற்கு பிறகு நம்ம வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படின்றது நம்மளுக்கும் வரும், எல்லாருக்குமே வரும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ல எதெல்லாம் ட்ரம்ப் கன்சிடர் பண்ணுவாராம். இப்ப இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க உள்ள எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெக்ஸ்டைல் பிசினஸ் எடுத்துக்கோமே, அதுக்கெல்லாம் நம்ம வந்து மானியங்கள்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடுத்த 2 மாசத்துக்கு அலசி ஆராய்வாங்க உலகம் முழுக்க. இப்போ நம்ம இவ்வளவு நாளா எப்படி டேரிஃப்ல இருந்தோம்? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், தென் ஜெனரல் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப், இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த டேரிஃப்லாம் வந்து இவ்வளவு நல்லா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. எப்படி செட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, டெவலப்டு நேஷன்ஸ்க்கு லோயர் டேரிஃப். அது என்ன டெவலப்டு நேஷன்ஸ்? யூரோப்ல இருக்க கண்ட்ரிஸ், டெவலப்டு நேஷன்ஸ், தென் யூஎஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து லோயர் டேரிஃப்ல இருப்பாங்க. இப்போ இந்தியால இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அமெரிக்காவுக்கு போகுது அப்படின்னா அங்க வந்து லோயர் டேரிஃபா இருக்கும். இந்தியாவுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அங்க லோயர் டேரிஃபா இருக்கும். அதே நேரம் டெவலப்டு நேஷன்ஸ்ல இருந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியாவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்லி டேவிசன் பைக் உள்ள வருது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 100% மேல டேரிஃப் போட்டிருப்போம். நம்ம ஹார்லி டேவிசன் பைக்கை விட்டுருவோம். இந்த உலக வர்த்தக கழகமும் அந்த அக்ரிமெண்ட்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப் என்ன சொல்றாங்க, இந்தியா போன்ற நாடுகள், விவசாய நாடு இந்தியா, இங்க இருக்கக்கூடிய சிறு குறு நிலதாரர்கள் இருப்பாங்க. விவசாய பொருட்களை வந்து நிறைய செலவு பண்ணி தான் அவங்க வந்து விவசாய பொருட்களை எடுத்து கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க. ஆனா டெவலப்டு நேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, யூரோப்பு, யுஎஸ்ஏ, அவங்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான வெல்தி ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான ஏக்கர் லேண்ட் இருக்கும் அவங்களுக்கெல்லாம். அவங்க வந்து மிக குறைந்த விலையிலேயே அந்த நாட்டுல இருக்கிற வளங்களை வச்சுட்டு அவங்க வந்து அற்புதமான விவசாய பொருட்கள்லாம் தயாரிச்சு இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம வந்து யூஎஸ், தென் யூரோப்ல இருந்து வரக்கூடிய ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் ஹையர் டேரிஃப் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நமக்கு சொல்லும். இப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இப்ப ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு போடுவீங்களோ அதே அளவுக்கு நாங்களும் போடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க, இந்த ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் டேரிஃப் அப்படின்றது இந்தியா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபார்மர்ஸ், சின்ன சின்ன பிசினஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது பெரிய பிரச்சனையா இருக்குங்க. என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து உள்ள வரக்கூடிய பொருட்கள் இங்க இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலைவாசியை விட அது வந்து கம்மியான விலைக்கு உள்ள வந்தா சந்தையில எதை வாங்குவோம்? இந்த பொருள் ₹1 கம்மியா இருக்கோ அதைத்தானே தேடி கண்டுபிடிப்போம். அது மனித இயல்பு. எனக்கும் அதுதான். ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 5 டேஸ்ல 2.3% குறைஞ்சிருக்குங்க. நேத்து க்ளோசிங்ல 22,929ல க்ளோஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய ரிட்டர்ன் வந்து இருக்காது, நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போட்டவங்களுக்கு. எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 29,000 கோடிக்கு பக்கமா கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த பிப்ரவரியில மட்டும். நேத்து ஒரு 4,300 கோடிக்கு கேஷ் செக்மெண்ட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. சந்தை ஏற ஏற எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க. ஏத்தி நம்ம கொடுக்குறோம், அவங்க வித்து எடுத்துட்டு போறாங்க. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யூஎஸ் டாலர் வந்து 86.67 இந்திய ரூபாயா இருக்குங்க. லாஸ்ட் 5 டேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ₹1 அங்கிட்டும் இங்கிட்டும், அதாவது 87.5ல இருந்து 86.5 இந்த ரேஞ்சில் இருக்கு. அதற்கு முந்தைய ஒரு வாரத்துல 88 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் நிறைய டாலர்ஸை வித்து பத்திரமா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய விற்கிறோம். அடுத்து பிரெண்ட் க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 74.57 யூஎஸ் டாலரா இருக்குங்க. ஒரு மாசத்துல பிரெண்ட் க்ரூடோட பிரைஸ் வந்து ஒரு 7% பக்கமா கீழே விழுந்திருக்கு. லாஸ்ட் 5 டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளாட்டா தாங்க இருக்கு. கோல்டோட பிரைஸ் இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு ₹100 குறைஞ்சிருக்குங்க. 7,890ல இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஹமாஸ் குரூப்புக்கு வந்து ஒரு சில கெடு வார்னிங்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தா இல்லையா, அதெல்லாம் வந்து எப்படி போகுது இன்னைக்கு நாளைக்கு அப்படின்றத பொறுத்து திங்கட்கிழமை வந்து தங்கத்தோடைய விலையை நீங்க வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம திங்கட்கிழமை அதை பத்தி பேசுவோம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸோட Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. ஃபிளாட்டா தான் இருக்கு. நெட் சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.83% வந்து ஏறி இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 3.77% வந்து ஏறி இருக்குங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பாத்தீங்கன்னா 54.8% வச்சிருக்காங்க. இதுல செப்டம்பர் குவார்டர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 5.6% ஷேர்ஸ் வந்து பிளஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளஸ் பண்ண ஷேர்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ வந்து ஷேர்ஸ் பிளஸ்டு வந்து 0.29% தான் இருக்கு. அதை வந்து எடுத்துட்டாங்க, அன்பிளஸ் பண்ணிட்டாங்க.
எஃப்ஐஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிருக்காங்க. 0.96% இருந்ததுங்க செப்டம்பர் குவார்ட்டர்ல. டிசம்பர் 2024 1.42% இருக்கு. அவங்களோட அந்த ஸ்ட்ரக்சரை வந்து மாத்தினாங்க. ஹோல்டிங் கம்பெனியா வந்து இப்போ ராம்கோ இண்டஸ்ட்ரீஸை வச்சிருக்காங்க. டிஐஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்சிஸ்டண்டா இருக்கு. 4.18% கடைசி ஒரு 12 மாசமா யார் யார் வச்சிருக்காங்கன்னா டாடா ஸ்மால் கேப் ஃபண்டு, தென் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒரு 1.5%, ரிமைனிங் வந்து டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் சைடில் ரொம்ப ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன்ல இதை வந்து வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருக்கிறோம். அடுத்து ஹெச்ஜிஎஸ் கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் ரிசல்ட்ஸ் வந்து டாப்பா இல்லை, பட் லாஸ் வந்து போன குவார்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டர்ல ஒரு 50 கோடி ரூபாய் லாஸ் இருந்ததுங்க. அதை வந்து கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணியிருக்கிறாங்க. 8.59 crores இப்போ வந்து லாஸ் 50 crores இருந்து இப்போ குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 11.6% வந்து குறைஞ்சிருக்குங்க. ஜனவரி 2025 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டெக்னாலஜி சர்வீஸ் டெலிவரி சென்டர் வந்து பெங்களூர்ல அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட சீஃப் என்ன சொல்றாரு, ஃபினான்ஷியல் இயர் 26ல கொஞ்சம் கொஞ்சமா மொமெண்டம் பிக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்பயும் வேல்யூவேஷன்ஸ்ல எல்லாம் இருக்கு, நம்ம வாட்ச் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். ப்ராஃபிட் பண்ணல இன்னும் கம்பெனி. அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸ்ல ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ 15.3% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து 2026ல நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்ல இருந்து வெளில வந்துருவோம், எங்களுக்கு வந்து லாங் டேர்ம்ல ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் ஷேரோட வேல்யூ வந்து எங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஒரு 2 அப்டேட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு நெதர்லாண்ட் பேஸ்டு கம்பெனி சின்தோம் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. எதுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னா ஆன்காலஜி ட்ரக்ஸ் யூஎஸ்ல டெவலப் பண்றதுக்கு இந்த கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. அடுத்து மகாராஷ்டிரால ஒரு ஏபிஐ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று இருக்குங்க. அதுக்கு வந்து யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. எந்த அப்சர்வேஷன்ஸுமே இல்லை. இது வந்து ஒரு நல்ல செய்தி. அடுத்து டாடா ஸ்டீல்ல ஒரு அப்டேட்டுங்க. டாடா ஸ்டீல் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க ஒரு 3000 கோடி த்ரூ என்சிடிஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸ்ல. ஸோ நீங்க வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து 1 lakh வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு ஏதாவது அதில் வாய்ப்பு வர்ற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேங்க. அடுத்து நிஷான் ஹோண்டா டைய பத்தி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. மெர்ஜர் டாக்ஸ் வந்து இப்போ கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம், அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனியை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ரொம்ப ஏர்லியராகவே இந்த நிசான் ஹோண்டா மெர்ஜர் டாக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஹோண்டாவோட சீஃப் என்ன சொல்றாரு, எங்களுடைய அக்ரிமெண்ட்ஸ்க்கு நிசான் வந்து மேட்ச் ஆகல, நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய டஃப் காம்படிஷனை பீட் பண்ணி மேலே ஏறலாம் அப்படின்னு இருக்கோம், அதுக்கு வந்து இவங்க எங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கூடயே அதாவது மிட்சுபிஷி அப்படின்ற கம்பெனி நாங்களும் கூட வந்து சேர்ந்துக்குவோம் சீக்கிரமே, உங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3 கம்பெனி ஒன்னா சேர்ற மாதிரி இருந்தது. இப்போ அது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இனி சேர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. அதை தொடர்ந்து கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. நண்பர் ஒருத்தர் வந்து 5 ஸ்டாக் வச்சிருக்கேன், இவ்வளோ குவான்டிட்டியில வச்சிருக்கேன், இவ்வளோ ப்ரைஸ்ல வந்து வாங்கியிருக்கேன், இப்போ வந்து பயங்கரமா குறைஞ்சிருச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அந்த 5ஐயும் ஒன்று ஒன்றா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு 500 வச்சிருக்காரு. எவ்வளோ ப்ரைஸ்லனா 5600ல. இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 3500, பிஇ இப்போ 27. அடுத்து ஐஆர்சிடிசி 500 வச்சிருக்காரு. எவ்வளவுன்னா 1100ல வச்சிருக்காரு. இப்போ அதோட ப்ரைஸ் வந்து 731, பிஇ இப்பயே 47. அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 200 வச்சிருக்காருங்க. வாங்கின ப்ரைஸ் வந்து 325, இப்போ இருக்கிற ப்ரைஸ் 250, இப்பயே பிஇ 36. எக்ஸைட் வந்து 1000 வச்சிருக்காரு 575 ருபீஸ்ல, இப்போ 359ல இருக்கு, பிஇ 38. அடுத்து ஓலா எலக்ட்ரிக் 1000 வச்சிருக்காரு 140 பிரைஸ், இப்போ வந்து 60ல இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 4 கம்பெனி வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஐஆர்சிடிசி, பெல், எக்ஸைட். ஓலா அப்படின்ற கம்பெனி வந்து இன்னும் ப்ராஃபிட் பண்ணல, அது வந்து பிஇஏ அதுக்கு கிடையாது. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வருஷங்கள் கூட ஆகும் அந்த கம்பெனியை ஃபுல்லாகவே டர்ன் அரவுண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஹெவியான காம்படிஷன் இருக்கு. டிவிஎஸ், பஜாஜ், ஹீரோ, ஏத்தர் இவங்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்கணும். அது போக சுசுகி, ஹோண்டா. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அடுத்து மற்ற எல்லாமே ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல சார் வந்து உள்ள போயிருக்கிறாரு. ஸோ இதை என்ன காரணத்துக்காக வாங்கினாரு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. இது வந்து எல்லாமே பீக்ல வாங்கியிருக்கிறாரு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி யாராவது இவங்கள்ட்ட சொல்லி இன்னும் நிறைய ஏறும், நம்ம வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்ல வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சார் உள்ள போனாங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல உள்ள போனாங்களா அப்படின்றது ஒரு கேள்விங்க. அது ஒரு சைட் இருக்கட்டும். பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல எதுக்கு வாங்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஈவன் தோ 4 கம்பெனியுமே சூப்பரான கம்பெனி, அதுல ஒரு கம்பெனி எக்ஸைடுங்கிறது இன்னும் ஒரு 10 to 15 இயர்ஸ்ல பயங்கரமான ஸ்கோப் அதுக்கு இருக்கு. த்ரூ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர் 4 வீலர்.
ஸோ இதுக்கே இந்த நிலைமை. தென் டிஃபென்ஸ் செக்டாரில் ஒன்று வச்சிருக்கிறாரு, 2 இருக்கு டிஃபென்ஸில். தென் ஐஆர்சிடிசி எல்லாமே நல்ல கம்பெனி தான் சார் வந்து. ஆனால் பல வருடங்கள் இதை வந்து ஹோல்ட் பண்ண வேண்டியிருக்கும். தயவுசெய்து லாஸ்ட்ல நம்ம வந்து எதையுமே கொடுக்கக்கூடாது சார். இனிமே வாங்குறப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க நம்ம வந்து கன்சிடர் பண்றது நல்லது. நான் பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்னதே நானும் சொல்றேன். ஹையர் த பிரைஸ் யூ பே, லோயர் த ரிட்டர்ன் வில் பி. ஸோ நீங்க வந்து அதிகமான விலை கொடுக்குறீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு அப்படின்னா, அதாவது அதிகமான பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். இப்போ சாரோட கேஸ் எடுத்துக்கங்க, கிட்டத்தட்ட எல்லாமே 50% கீழே விழுந்திருக்கு. இது 50% மேலே ஏறுறதுக்கே இன்னும் நாளாகும். இந்த நாளை கடக்கிறதுக்குள்ள சார் இதுல இருந்து வெளில வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாசிட்டிவ் ஆனோம்னே வித்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் பயங்கரமா பொறுமையை வந்து கடைப்பிடிக்க வேண்டியிருக்கும். ஸோ திரும்ப திரும்ப நம்ம சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு பெஸ்ட் கேஸ் என்னன்னா இதுல எல்லாமே ஸ்மால் கேப் இல்லை, எல்லாமே வந்து மிட் கேப் லெவல்ல இருக்கு. இதுல ஓலாவை தவிர மிச்ச 4 கம்பெனி நல்ல கம்பெனி தான். ஸோ இது மாதிரி வந்து நம்ம போய் மாட்டிக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா 1, 2 கன்சிடர் பண்ணணும். தென் 15 இயர்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணணும். இது எல்லாமே டேர்ன் அரவுண்ட் ஆயிரும். ஸோ ஓலாவும் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா டேர்ன் அரவுண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். பிசினஸ் மாடல் தென் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனா என்ன, இட் வுட் டேக் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட். அதுதான் ஒரே ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் த பிரைஸ் யூ பே, லோயர் த ரிட்டர்ன் வில் பி. இதுல புக்ல ஃபர்ஸ்ட் 7 பேஜஸ்க்குள்ளேயே இது இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க, இதை வந்து புரிஞ்சுக்குங்க. அடுத்து சென்னை பெட்ரோலியம் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கோம். இந்த பெட்ரோலியம் பேஸ்டு கம்பெனிஸ் நம்ம வந்து பாக்குறது இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இதை விட சீப்பான வேல்யூவேஷன்ல இப்போ சிபிசிஎல் வந்து பிஇ 19 இருக்குங்க. பட் பெட்ரோநெட் எல்என்ஜி எடுத்துக்கிட்டோம்னா பிஇ இப்பயும் 12 தான் இருக்கு. நம்ம வாட்ச் லிஸ்ட்லாம் இருக்கு. ஸோ நல்ல கம்பெனி 300 கீழே வந்துருச்சு. நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கே போகும்னு நினைக்கிறேன். 200கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நல்ல கம்பெனி, டிவிடெண்ட் வரும், நல்ல பிஸ்னஸ். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து புரோக்கரேஜஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அதாவது நான் வந்து ஒரு ரோமா வெல்த் அப்படின்ற ஒரு கம்பெனியில் நான் வந்து என்னோட டிமேட் ட்ரேடிங் சர்வீசஸ் வச்சுருக்கேன், புரோக்கரேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த புரோக்கரேஜஸ் கம்பெனிஸில் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் இருக்குங்க. அதாவது ஒரு ஹையர் அமௌண்ட், ஒரு 5,000 இல்லை 10,000 நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட புரோக்கரேஜஸ் வந்து குறையும். குறையிறப்ப உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதையும் வந்து நீங்கள் புரோக்கரேஜஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஈக்குவலண்டான காஸ்ட்டையும் நீங்கள் வந்து புரோக்கரேஜஸ் டிடெக்ட் பண்ணுறாங்களே அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு ஐசிஐசி டைரக்டில் அப்படி தாங்க இருக்குது. பட் நம்ம பெரும்பாலும் அப்ஸ்டாக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்ஸ்டாக்ஸில் டெலிவரி எடுத்தோம் அப்படின்னா 20 ரூபாய். எனக்கு வந்து அந்த 20 ரூபாய் பெருசாக தெரியல. இப்போ அமர் ராஜாவே நான் வந்து ஒரு 600 ரூபாய்க்கு வாங்கினேங்க. நான் 600 ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கும் அப்படியே ஒரு 60-70% மேலே இருக்குது. நான் வந்து ஒரு 5 ஷேர் வாங்கினேன். 5 ஷேருக்கு வந்து 20 ரூபா புரோக்கரேஜ் எடுத்தாங்க. இப்போ நான் வந்து ஒரு 700-800 ரூபா, அதாவது எனக்கு அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பட் அந்த 20 ரூபா அப்படின்றத நான் வந்து பெருசா கண்டுக்கிறது இல்லை. அடுத்து இந்த டாக்ஸேஷன் பத்தி கேட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, ஸ்டாக் வாங்கி 1 வருஷத்துக்குள்ளே விற்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குங்க. நீங்க வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வேணும் அப்படின்னா 1 இயருக்கு மேல நீங்க வந்து அதை வச்சிருக்கணும். எக்ஸப்ஷன் 1.25 லேக்ஸ் வந்து இருக்கு. அது போக உங்களுக்கு 12.5% இருக்கும். தென் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா உங்களுக்கு 20% வரைக்கும் டாக்ஸ் இருக்கும். பெஸ்ட் வே என்னன்னா, லோயர் த பிரைஸ் யூ பே, பயங்கரமா லோயஸ்ட் பாயிண்ட்ல பிடிங்க. கொஞ்சம் கொஞ்சமா இறங்க இறங்க அதை கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கே லோயஸ்ட் லெவல் எதுன்னு தெரிஞ்சிடும் ஒரு கட்டத்துல. தென் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல கம்பெனியை ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைடன்ட்லேயே 50% வந்துடும். அடுத்து பிஎன் ரதி அப்படின்ட்டு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி, கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ ஸ்மால் கேப் தென் இந்த புரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமாக டஃப்பாக கொடுக்குறாங்க இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குள்ளே போகிறப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்க போங்க. ப்ராஃபிட் பெருசாக இல்லை. அடுத்து அடோர் வெல்டிங் அப்படின்ற கம்பெனி நான் வந்து 1100 ரூபாய்க்கு பக்கமாக கன்சிடர் பண்ணேன். இப்போ வந்து அது பயங்கரமாக குறைஞ்சிருச்சு, 600 கிட்ட வந்துருச்சு. 600 700 கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பிஇ இப்பையும் 23 ஹையர் வேல்யூவேஷன் தான். ஸ்மால் கேப்புக்கு ஹையர் வேல்யூவேஷன் கொடுக்குறது இப்பையும் டேஞ்சர் தான். டெட் டு ஈக்விட்டி 0.12 கொஞ்சம் தான் கூட இருக்கு. பட் 1 இயர்ல 40% கீழே இறங்கி வந்திருக்கு. நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ப்ரொமோட்டர்ஸ் வித்துருக்குறாங்க. ஸ்மால் கேப் ஃபண்டு நிறைய வச்சிருக்காங்க. இந்த குவான்ட் அது இதுன்ட்டு நிறைய வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் விற்பாங்க. ஸ்மால் கேப் பயங்கரமா விழுது இல்லையா? ஸோ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா லார்ஜ் கேப் தென் கோல்டுக்குள்ள போறது இந்த காலகட்டத்தில் சேஃப்ங்க இப்போதைக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு 1-2 ஆண்டுகளுக்கு, அதுக்கப்புறம் அது என்னன்னு பார்ப்போம். அடுத்து எம்ஆர்பிஎல் அப்படின்ற கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சென்னை பெட்ரோலியம், தென் எம்ஆர்பிஎல், தென் ஐஓசிஎல், ஓஎன்ஜிசி எல்லாத்துக்குமே நம்ம
இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் பேஸ்டு பிஸ்னஸ் கம்பெனியை வந்து நம்ம பார்க்குறதே இல்லை. அதனால அதை பற்றி நம்ம பேசுகிறதும் இல்லை. நமக்கு அந்த செக்டாரில் இருக்கிற ஒரே ஒரு கம்பெனி பெட்ரோநெட் எல்என்ஜி மட்டும்தான். ரீகேசிஃபிகேஷன் ப்ராசஸ், வர்றதை ரீகேசிஃபை பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது. நல்ல பிஸ்னஸ், நல்ல ப்ராஃபிட். இன்னுமே வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். இன்னும் குறைஞ்ச விலை கிடைக்கும். இப்பயும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறது அப்படியே வாட்ச் லிஸ்ட்டில் தாங்க இருக்குது. ஸ்டார் ஹெல்த், அமர் ராஜா, பிர்லா சாஃப்ட்வேர், ராம்கோ, கர்நாடகா பேங்க், விப்ரோ, டாடா ஸ்டீல், ஹெச்ஜிஎஸ், கடைசியாக நம்ம சேர்த்த ஏபி கேபிட்டல். ஸோ வேல்யூவேஷன்ஸ் இப்போயும் ஓகேவா இருந்தாலும் கூட இன்னும் இறங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இன்னமும் பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொன்ன மாதிரி கம்மியான ப்ரைஸ் பே பண்ணி ஒரு வேல்யூவை வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம இன்னும் பொறுமை மட்டும்தாங்க அதுக்கு வேணும். வேற எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.